மாயா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மகாலிங்கம் புவனேஸ்வரி கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஏங்க என் பொண்ணுக்கு விசேஷம் வச்சிருக்காங்களா? அந்த போலி மாப்பிள எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சுட்டு மண்டபத்துலேருந்து போற மாரி தான் நாங்க திட்டம் போட்டிருக்கோம். மகாலிங்கம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. உனக்காக நாங்க உதவி பண்றதுனால நாங்க குறைஞ்சு போமாட்டோம். நீங்க ஆல்ரெடி பத்மா, பார்வதி வச்சு ஏகப்பட்ட விஷயத்த சாதிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மாயாவ அந்த வீட்டு பொண்ணு இல்லைங்கிற நிரூபிக்கிறது, இது எல்லாம் சூப்பரான விஷயம் தான். ஆனா மாயா எப்படி இருந்தாலும் நீங்க போட்ட திட்டத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? அதுவும் பத்மா, பார்வதி திட்டம்லாம் மாயா அந்த வீட்ல தான் இன்னும் 6 மாசத்துக்கு மேல இருக்க போறா. உங்க பொண்ணு கல்யாணத்த நல்லபடியா நடத்தணும்னா, நகை குடுத்தா மட்டும் நடக்காது. மாயா கண்டுபிடிச்சிருவா. என்னங்க சொல்றீங்க? மாயா கெட்டிக்காரி தான். அதுல சந்தேகம் இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கே. திட்டத்த கண்டுபிடிச்சுட்டா ஒண்ணும் இல்லாம ஆயிடும். அப்புறம் அந்த மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ற மாரி ஆயிடுமேங்கிற மாரி யோசிக்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்த சொல்லுங்க. அப்படின்னு சீனுக்கும் நம்ம சாருமதிக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறேங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டான். இல்லாட்டி அவர் என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏங்க இதெல்லாம் சொன்னால் நம்புற மாதிரியா இருக்கு? அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் இந்த விசேஷ நாள் அன்னைக்கே வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன். கையில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா போவேங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணா ஒரு 10 பவுன் செயின் எடுத்துகிட்டு வாங்கண்ணே. பரவாயில்ல இந்த அம்மாவுக்கு நல்ல மனசெல்லாம் இருக்க தான் செய்யுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் அண்ணா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஏம்மா இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு போயே ஆகணும். நம்ம ஒரு திட்டம் போட்டு கதிரை நல்லபடியாக வந்து கவனிக்கிறோங்கிற மாதிரி கார்த்தி யோசிச்சுட்டு அப்படியே அங்கே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் எனக்கு என்னமோ மனசு வந்து உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஏம்மா இப்படியெல்லாம் சொல்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, நாங்கள் பார்த்துக்குறோன்னொன்னே கதிர் லைட்டாக வந்து கீழே விழுவுற மாதிரி தெரியுது. மாயா, நம்ம ஜானகி அம்மா, கதிர், தனா 4 பேரும் கோயிலில் வந்து சந்திக்கலாம் தான் கூப்பிட்ருக்காங்க. ஜானகி அம்மாவும் மாயாவும் இது மாதிரி தடுக்கணுன்னே கொஞ்சம் தண்ணி வந்து குடிக்கிறாங்க. டேய் உனக்கு ஏதோ ஒரு விதி வந்து சொல்லுதுடா, நான் திருப்பி வரப்போகிறேன்ல அதனால தான் சொல்லி ஏகப்பட்ட பேரை வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க. 4-5 பேரை. உங்களுக்கு நான் நீங்கள் கேட்குறத விட நிறையாவே தரேன். எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும். இவனை நல்லபடியாக பார்த்துக்கணும். சரிங்க, அவன் பேர் என்ன? அவன் யார் வீட்டு பையன்? அதெல்லாம் எதுக்கு? நல்லபடியாக பார்த்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கதிரு நீ செமையாக வந்து மாட்டிக்க போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனாவை பார்க்க போனோம். சீக்கிரம் வாங்க பெரியம்மா, எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் பத்மாவும் பார்வதியும் பார்த்துப்பாங்க, நம்ம மாட்டுக்கும் போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக பணத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க. நம்ம தனாக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம்ல. அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சு ரவா லட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வந்து அந்த தூக்கியும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு பைக்கில் கோயிலுக்கு வாசலில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஜானகி அம்மாவும் நம்ம மாயாவும் கோயிலில் வந்து இறங்குறாங்க. ஆட்டோவில் காசு கொடுத்துட்டு அப்படியே வராங்க. அம்மா நீ வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. நீ என் மேலே கோவமாக இருக்க தானே அப்படின்னு ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க. ஏம்மா நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிட்டீங்களே. இன்னொன்று அக்காவுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. 6 மாதம் டைம் இருக்குது. அக்கா எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்மளும் இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்த வந்து மறைக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீயும் கதிரும் ஒத்துமையாக இருக்கீங்கன்னு தெரியுது. உங்கள் அப்பா உங்களை 2 பேரையும் ஏற்றுக்கிட்டாரோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் அப்பா முன்னாடி வந்து நிற்பாங்க. அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட கார்த்தி, ஆமாம் ரகுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதுதானே இப்போ பிரச்சனையே. இப்போ நல்லபடியாக கதிரை வந்து கவனிக்கணும். என்னங்கடா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நல்லா ஃபாலோ பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் பக்கத்துலேயே வந்து நில்லுங்க. சரிங்களா? ஆனால் உங்கள் சைடில் இருக்கிற யாரும் நிற்கக்கூடாது. அவங்க என்ன அடுத்தது பண்ணுறாங்கன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே கோயிலில் உங்கள் 2 பேருக்கும் பரிகாரம் வந்து செய்யணுமா? அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். முக்கியமாக கதிர் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கூட்டிகிட்டு வராங்க. சாமி முன்னாடி நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக வந்து நடக்குது. தனா வந்து கதிரை தள்ள சொல்லிட்டாங்க. மேலேருந்து பொத்துன்னு வந்து விழுவுது கீழே இடத்துல.
இதை வந்து பார்த்த உடனே என்னது இப்படியெல்லாம் நடக்குது? சின்னதாக ஒரு பூஜை பண்ணிடலான்னு சொன்னீங்களே, அது இந்த பையனுக்கு தானே? நீ குளத்துல போய் 3 வாட்டி முங்கிட்டு வாப்பா, சின்னதாக ஒரு பூஜை பண்ணிடலாம். அது பண்ணிட்டா எல்லாம் சரியாகும். ஆமாம்மா, இவன் வீட்டிலேருந்து வரப்பயே கால் லைட்டாக வந்து தடுக்கிச்சு, சொல்லணும்னு நினச்சேன். என்ன கதிரு, கவனமாக இருக்க மாட்டியா? அத்தை, நடக்கிற விஷயத்த என்னன்னு தெரிஞ்சா தடுக்கலாம். அதுவா நடக்கிறப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? உன்கிட்ட விதியே வந்து சொல்லுதுடா, இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுதுன்னு. குளத்துக்கா போகிற குளத்துக்கு சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. டேய், நீங்களும் குளத்துல வந்து வெயிட் பண்ணுறீங்களா? அந்த இடத்துல வெயிட்லாம் பண்ண முடியாதுண்ணே. நம்ம ஆப்போசிட்டில் வந்து நிற்போம், அவங்க வரட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு நீச்சல் அடிச்சுக்கிட்டே இங்கே வருவோம். நம்ம நல்லபடியாக பார்த்துப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ஆனால் நல்லா பார்த்துக்கங்க கதிரு, அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கும் சிரிக்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு எல்லாரும் ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. மாயா வந்து கவலைப்படுறாங்க. கதிரு, என்னடா, எதுவும் ஒரு விஷயம் தோணுதா? சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இவன் என்னமோ கார்த்தி இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தோணுதுன்னொன்னே இவ்வளோ நேரம் தனாக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னே அவங்க மரத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க. இங்கே தான் கார்த்தி ஏதோ நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது. பரவாயில்ல தானா, என்னை பற்றி நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நான் பொட்டு வச்சு விடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீ கண்ணை திறந்துட்ட. இல்லாட்டி நான் உனக்கு பொட்டு அழகாக வச்சுருப்பேன். நீ தான் என்னோட பொண்டாட்டி. கூடிய சீக்கிரம் அதுதான் மாறப்போகுது. வேற வழியே இல்லை தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மரத்தை சுற்றி பார்க்கலான்னு போகிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது. அச்சச்சோ, தனா வந்து பார்த்துட்டானா? அதுக்கப்புறம் கதிரை நல்லபடியாக வந்து இருப்பானே, இப்போ நான் என்ன செய்யறது? என்னாலேயே இந்த திட்டம் வந்து தவிடுபடி ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னொன்னே லைட்டாக டைம் கிடச்சோன்னே வேக வேகமாக ஓடுறாங்க. இருப்பினும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி பார்க்குறாங்க. அந்த இடத்துல கார்த்தி இல்லவே இல்லை. சரி வாங்க, குளத்து பக்கத்தில் போகலாம், டைம் ஆகுதுப்பா, வாங்கப்பா போகலான்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிகிட்டு அந்த படிக்கல்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏய், அவன் படிக்கல்ல நடந்து வந்துட்டு இருக்கான், பார்த்து கதிரு, ஜாக்கிரதையாக இருந்தோன்னே ஒருத்தவங்க ஜம்ப் பண்ணி ஸ்விம்மிங் பண்ணி அப்படியே உள்ளே வந்து நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கதிர் வந்து, சரி நானும் வரட்டுமா, எல்லோரும் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேஷுவலாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க அசிஸ்டண்ட் இருக்காங்களே, கார்த்தியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு அந்த இடத்துல கை ஜாலியாக காட்டினோன்னே கதிரை அப்படியே கூட்டிகிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. இதை பார்த்தோன்னே மாயாவுக்கும் ஒன்றும் புரியல, நம்ம ஜானி அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே கதிர் வந்து செமையாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, டிஷும் டிஷும் பண்ணுறாங்க. இருப்பினும் 2-3 பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி கதிர் வந்து சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இது மாதிரி விஷயம் திடீர்னு நடக்கும்னு மாயாவுக்கும் நம்ம தனாக்கும் சுத்தமாக ஐடியாவே இல்லை. அவங்களும் கேஷுவலாக வந்து பார்த்துட்ருக்காங்க.